வணக்கம். 230 பாயிண்ட்டுக்கு மேல நிஃப்டி வெள்ளிக்கிழமை ஃபால் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ, இதுக்கு மொரிஷியஸ் டாக்ஸ் இம்பேக்ட், இந்தியா மொரிஷியஸ் டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ் இருந்தது ஒரு முக்கியமான ரீசன். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கவர்மெண்ட் குடுத்திருந்தாலும், எஃப்ஐஎஸோட சைட்ல இருந்து செல்லரா முடிஞ்சிருக்காங்க. மோர் தென் 8,000 crore நியர்ல எஃப்ஐஎஸ் வந்து ஒரே நாள்ல செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இது மட்டும் தான் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா திங்கட்கிழமை மார்க்கெட் அகைன் ஃபால் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் யுஎஸ் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை மோர் தென் 1% ஃபால் ஆனது. ஸோ தொடர்ந்து இதோட இம்பேக்ட் நமக்கு திங்கட்கிழமை மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 250 பாயிண்ட்ஸுக்கு மேல டவுன்ல சான்சஸ் எதிர்பார்க்கலாம். இப்ப இருக்கிற வெள்ளிக்கிழமை யுஎஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்ட வச்சு பார்க்கும்போது, 22,500ன்ற சப்போர்ட் எடுத்து வெள்ளிக்கிழமை அந்த 500 லெவலோட க்ளோஸ் ஆயிருக்கு. கடந்த 3 செஷனோட லோவ உடைச்சிருக்கு. இது இது இப்போ கரண்ட் ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் 22,350 முதல் சப்போர்ட் மண்டே நாளைக்கு. 22,350 உடைஞ்சதுன்னா 22,200 வரைக்குமான அடுத்த சப்போர்ட் இருக்கு. மேபி இந்த 2 லெவல் தான் நாளைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான லெவல். பேங்க் நிஃப்டியும் கடந்த 2 செஷனோட லோவ உடைச்சிருக்கு. 48,564ல க்ளோஸ் ஆயிருக்கு. 48,000 ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல் நாளைக்கு இன்ட்ராடேல. 48,000க்கு கீழ ஒரு 10 to 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆனாவே பேங்க் நிஃப்டில ஃபால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 49,000க்கு மேல போனா மட்டுமே அகைன் ஃப்ரெஷ் பையிங் பேங்க் ஸ்டாக்ஸ்ல எதிர்பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் 3%க்கு மேல இன்க்ரீஸ் ஆனது பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல மார்க்கெட் செல் ஆஃப்க்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இதை தவிர எல்லா பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸுமே ஃப்ரைடே ஃபால் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார்லேயும் எல்லா செக்டாருமே டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதில் அதிகமாக ஃபால் ஆனது ஃபார்மா ஸ்டாக்ஸ். ஏன்னா மார்க்கெட் செல் ஆஃபில் ஃபார்மா ஸ்டாக்ஸை லீட் பண்ணாது. பட் செப்பரேட்டாக ஃபார்மா ஸ்டாக்ஸில் இருக்கிற நியூஸ் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம். ரெண்டாவது மார்க்கெட் ஃபாலில் மெட்டல் ஸ்டாக்ஸ் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணும். அதிகமான செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். பட் ஆனால் வெள்ளிக்கிழமை மெட்டல் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் மற்ற எல்லா செக்டாரை விட குறைவாக இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது இடத்துல ஆட்டோ செக்டார் 0.6%. டிசிஎஸோட ரிசல்ட் எப்படி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஐடி செக்டார்லேயும் பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லை. 0.7, 0.8%ல மட்டுமே இறங்கியிருக்கு. ஆனால் 1%க்கு மேலே இறங்கியிருக்கிற செக்டாரில் எஃப்எம்சிஜி, மீடியா, ஆயில் அண்ட் கேஸ், பிஎஸ்யூ பேங்க், ஹெல்த் கேர் இண்டெக்ஸ், ஃபார்மா. இந்த ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்மா செக்டார் அப்படின்னே சொல்லலாம். பட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இறங்கியிருக்கு. ரீசெண்டாக தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆன இந்த செக்டாரில் டவுன் சைடு வந்து மேபி கேப் டவுன் திங்கக்கிழமை இருந்தால் அதில் பிஎஸ்யூ பேங்க்ஸில் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, டிவிஸ் லேப், நெஸ்லே இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருக்கு வெள்ளிக்கிழமை ஃபாலில். பட் ஆனால் அதிகமாக இறங்கியிருக்கிற ஸ்டாக்ஸில் ஹெச்டிஎஃப்சி, எல்என்டி, இன்ஃபோசிஸ், ஆர்ஐஎல், சன்ஃபார்மா இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் மோர் தென் 1% டவுன். அதுக்கு முக்கியமான ரீசன் இன்ஃப்ளேஷன் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது இஸ்ரேல் ஈரானுக்கு அகைன்ஸ்டாக போருக்கு தயாராகிட்டு இருக்கிறது. ஈரான் இஸ்ரேலோட ஒரு சில பகுதியில் மிசைல் அட்டாக் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. இதெல்லாமே வீக்கெண்டில் நடந்த நியூஸ்ன்றதுனால இது கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகவே திங்கக்கிழமையும் சரி வரப்போகிற வாரத்துலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். எஃப்ஐஎஸோட சைடில் 8,027 கோடி ரூபா அளவுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன இந்த டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். 6,341 கோடி ரூபா அளவுக்கு டிஏஎஸ் அதை காம்பன்சேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது 13,300 கோடி ரூபா அளவுக்கு ஏப்ரல் மந்த் இந்த ஒரு 10 டேஸில் மட்டுமே அதிகமான எஃப்ஐஎஸோட சைடில் இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இதில் இன்க்ளூட் ஆகிருக்கிறது 8,027 கோடி ரூபா அளவுக்கு வெள்ளிக்கிழமையோட செல் ஆஃப் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் இம்பாக்ட் கொஞ்சம் வாலட்டைலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சென்டிமெண்ட். இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ஸ் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேபி இது திங்கக்கிழமை மார்க்கெட்டில் இம்பாக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராம நவமி புதன்கிழமை மார்க்கெட் ஹாலிடே. ஸோ திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 4 நாள் மட்டுமே வரப்போகிற வாரத்தில் மார்க்கெட் இருக்குது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன மார்க்கெட்டில் டிசிஎஸோட ரிசல்ட்டு வெள்ளிக்கிழமை போஸ்ட் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கிறது. திங்கக்கிழமை இம்பேக்ட் பார்க்கலாம். ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட் ஐடி செக்டாரில் கொஞ்சம் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம். ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன கொடுக்குறாங்க டிசிஎஸ்க்கு அப்படின்றத பொறுத்தும் இந்த ட்ரெண்ட் மாறவும் கூடலாம். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு.
ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ, மிடில் ஈஸ்டோட பிரச்சனை தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுனால மேலும் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வரப்போகிற வாரத்தில் இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஆட்டோ, விப்ரோவோட ரிசல்ட் இருக்குது. சைனாவோட ஜிடிபி, யூஎஸ் ரீட்டைல் சேல்ஸு, யூஎஸ் பாண்ட் ஈல்டு இருக்குது. இந்தியாவில் WPI இன்ஃப்ளேஷன், மேனுஃபேக்சரிங் டேட்டா, இந்த 2 டேட்டா இருக்குது. இதை தவிர மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் அமெரிக்காவில், ஜாப்லெஸ் டேட்டா அமெரிக்காவில் இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமையில நம்ம இப்போது பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது. ஃப்ரண்ட்லைன் இண்டெக்ஸ், மேஜர் இண்டெக்ஸ் 1% ஃபால் ஆகிருக்கு. 43 ஸ்டாக் நிஃப்டி 50ல் இறங்கியிருக்கு. சென்செக்ஸ் 793 பாயிண்ட் ஃபால் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 474 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இதில் அதிகமாக ஃபால் ஆகிருக்கிறது சன்ஃபார்மா. யூஎஸ்எஃப்டியோட இம்பேக்ட்டு கிட்டத்தட்ட 4% சன்ஃபார்மா ஃபால் ஆகிருக்கு. மாருதி புதன்கிழமையிலேருந்து தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு டவுன். ஸோ அகெயின் 3% வெள்ளிக்கிழமை ஃபால் ஆகிருக்கு. டைட்டன் தொடர்ந்து வீக்காக இருக்குது. நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. மெட்ரோபாலிஸ் வந்து 6% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q4 பிஸ்னஸ் அப்டேட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ மெட்ரோபாலிஸோட பிஸ்னஸ் அப்டேட் டாக்டர் லால்பத் லேப்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. BEL, HAL மோர் தென் 2% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. TCS வந்து ஒரு ஸ்மால் அப்சைடோட க்ளோஸ் ஆகிருக்கு, நியர்லி 0.5%. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆகிருக்கு. மிட்கேப் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 5% வந்து மிட்கேப் ஸ்டாக்ஸு ஃபால் ஆகிருக்கு. லாரஸ் லேப், சின்ஜின், லாரஸ் லேப் வந்து ஃபால் ஆகிருக்கு. சின்ஜின் இன்டர்நேஷ்னல் ரைஸ் ஆகிருக்கு. ப்ரோக்கரேஜோட நோட் இம்பார்ட்டன்ட். அதே போல் ப்ராஃபிட் புக்கிங் இண்டிகோவில் இருந்தது. ப்ரோக்கரேஜஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறது ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது. இதெல்லாமே வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த ஸ்டாக் அப்டேட்ஸ். இப்போது திங்கக்கிழமை வருவோம். ரீட்டைல் இன்ஃப்ளேஷனோட டேட்டா போஸ்ட் மார்க்கெட்டில் வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்தது. 5 மாதத்தோட லோ. இது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். முக்கியமாக ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கிறது. மேபி 5%க்கு கீழே தொடர்ந்து இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக பார்க்கலாம். IIPயோட டேட்டா 4 மாதத்தோட ஹை. ஸோ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். GDP ஆர் IIP டேட்டா இன்க்ரீஸ் ஆனால் க்ரோத், இந்தியாவோட வளர்ச்சி அதிகமாகும். ஸோ அப்போது இது இன்க்ரீஸ் ஆகிறது மார்க்கெட்டுக்கு இந்த டேட்டாவும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம். இதில் அதிகமாக எங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 12.3% மந்த் ஆன் மந்த் ரைஸ் ஆகிருக்கு. அதே போல் எலக்ட்ரிசிட்டி க்ரோத் 7.5% ரைஸ் ஆகிருக்கு. இன்ஃப்ரா கூட்ஸோட க்ரோத் 8%க்கு மேலே ரைஸ் ஆகிருக்கு. TCSோட ரிசல்ட் 11,735 கோடி ரூபா ப்ரீவியஸ் குவார்ட்டர்லேருந்து இப்போது 12,240 கோடி ரூபா அளவுக்கு ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கு. இது 4.3%. 60,583 கோடி ரூபா ரெவன்யூ, 61,237 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இல்லை ரெவன்யூ மட்டுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்குன்னு சொல்லலாம். எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவு. ஆனால் ப்ராஃபிட் 11,900 கோடி ரூபாய்க்கு நியர்லி எதிர்பார்த்தது. பட் 12,240 கோடி ரூபா அளவுக்கு டர்ன் ஆகிருக்கு. ஸோ இதில் கவனிக்கக்கூடியது ஹெட் கவுண்ட்டு 6,05,546. அட்ரிஷன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 12.5%. இதுக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 13க்கு மேலே இருந்து இப்போ அட்ரிஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. விப்ரோ FPLன்ற கம்பெனியோட ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கான நியூஸு 9.95%லேருந்து 7.07% குறைக்கிறது. விப்ரோ வாட்ச் பண்ணலாம். சன்ஃபார்மா வெள்ளிக்கிழமை ஃபால். மேபி USFDயோட இந்த நியூஸு அதிகமான ஃபால், செல்லிங் ப்ரெஷர், வால்யூமோட நடந்தது. பட் திங்கக்கிழமை ரெக்கவர் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, லூபினோட தபாசா ஃபெசிலிட்டியில் USFDயோட இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நோ அப்சர்வேஷன். இது பாசிட்டிவ் இம்பேக்ட். பேசஞ்சர் வெஹிக்கிள் ஹோல்சேல் டேட்டா இந்தியாவில் 8.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோ ஸ்டாக்ஸு செகண்ட் லோயஸ்ட்டு ஃபால் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை. இது மேபி மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது ஆட்டோ ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். ஷில்பா மெடிக்கேர் 500 கோடி ரூபா QIP லான்ச் பண்ணுறதுக்கான நியூஸில் சுனில் சிங்கானியா, மதுசூதன் கேலா இவங்க இஷ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷில்பா மெடிக்கேர் கவனிக்கலாம். ஒரு ஸ்லைட் நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். பைபேக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி ஆனந்த் ரெட்டி கொடுத்துருந்தாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ரிசல்ட் என்னன்றதை வரப்போகிற அடுத்தடுத்த பேஜில் பார்க்கலாம். கோஃபோர்ஜ் ஃபண்ட் ரைசிங் QIP மூலயமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கோஃபோர்ஜ் ரிசீவ் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவ். கோல்டி பட்டில் சேல்ஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயரில் ஹையஸ்ட்டு ஆனுவல் சேல்ஸ் கொடுத்துருக்கிறது கோல்டி பட்டில் வாட்ச் பண்ணலாம். ஆல்கம் லேப்
அப்சர்வேஷன் யூஎஸ்எஃப்டிஏலேருந்து கொடுத்துருக்கிறதுக்கான கிளாரிஃபிகேஷன் சிஎஃப்ஓ கொடுத்துருக்கிறது ஆல்கம் லேப் கவனிக்கலாம். காட்ஃப்ரே பிலிப் வெள்ளிக்கிழமை 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆல்ரெடி இவங்க ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து 24/7 பிராண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்தது பாசிட்டிவ். எஸ்ஜிஎக்ஸ் அயன் ஒரே ப்ரைஸு ஹையஸ்ட் லெவலில் ரீச் பண்ணியிருக்கிறது. என்எம்டிசி கவனிக்கலாம். ஆனந்த் ரதி 32% வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 28.9%, எபிடா 20%, மார்ஜின் 39.7லேருந்து 42.6 ரைஸ் ஆயிருக்கு. ஃபைனல் டிவிடன் ரூ. 9 ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மிக்சட் நம்பர் ரிசல்ட். கிளன்மார்க் ஃபார்மா 6528 பாட்டில் மெடிக்கேஷன் வந்து அமெரிக்காவிலேருந்து ரீகால் பண்ணுறது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். பட் ஒரு பெரிய இம்பேக்ட் பிஸ்னஸ்க்கு இது இருக்காது. அதே போல் வருண் பீவரேஜஸ் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க கோராக்பூர் ஃபெசிலிட்டியில். விபிஎல்க்கு இது பாசிட்டிவ். ஏஷியனா ஹவுசிங் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி 350 கோடி ரூபா ரைட்ஸ் இஷ்யூ மூலயமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான நியூஸு கவனிக்கலாம். டாக்டர் ரெட்டி ஸ்டேக் சேலுக்கான சுவிஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக் செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. பவர் மினிஸ்ட்ரி ஒரு கிளாரிஃபிகேஷன் பவர் கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் கப்பாசிட்டி மே 1லேருந்து ஜூன் 30 வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கிறது. பவர் செக்டார் வாட்ச் பண்ணலாம். ரிலையன்ஸ் பவர் 45 மெகாவாட் வின் பவர் ப்ராஜெக்டை ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான நியூஸ். இது 132.4 கோடி ரூபா அளவுக்கு இது ஒரு மிக்சட் நியூஸு. வோடஃபோன் ஐடியாவோட எஃபிஓ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. இதில் குளோபல் கம்பெனி ஜிக்யூஜி ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. வோடஃபோன் ஐடியாவுக்கு இது ஒரு பாசிட்டிவ். ஐஓபி எம்சிஎல்ஆர் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, பாசிட்டிவ் இம்பேக்ட். ஜுவாரி இண்டஸ்ட்ரீஸ் ஜுவாரி சுகர் என்சிஎல்டியிலேருந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க மர்ஜருக்கு, பாசிட்டிவ் நியூஸு. 343 கோடி ரூபாக்கான ஆர்டர் ஐஎஸ்எம்டி, பாசிட்டிவ் நியூஸு. அதே போல் டிடெக்ட் டெக்னாலஜிஸோட என்ஜினியர்ஸ் இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் டீல். அமி ஆர்கானிக்ஸ் 500 கோடி ரூபா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான நியூஸு கவனிக்கலாம் திங்கட்கிழமை மார்க்கெட்டில். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட சப்சிடி கம்பெனி ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இதில் ஜப்பானோட பேங்க் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டிஸ்கஷன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட நடந்துட்டு இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கவனிக்கலாம். வோடஃபோன் ஐடியா ஜிக்யூஜி ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபா அளவுக்கு எஃபிஓவில் இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸு கவனிக்கலாம். ஏன்னா யூஎஸ் அண்ட் யூகே நியூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரஷ்யாவோட அலுமினியம், காப்பர், நிக்கலுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது. இந்த 3 மெட்டல் ரிலேட்டட் கம்பெனிஸு. அதே போல் கமாடிட்டிலையும் அலுமினியம், காப்பர், நிக்கல் நம்ம கவனிக்கலாம். நால்கோ, இந்துஸ்தான் காப்பர், இந்துஸ்தான் ஜிங்க், இந்த கம்பெனிஸு இது இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. சுகர் ஸ்டாக்ஸு எத்தனால் யூஸ் பண்ணி எக்ஸ்எஸ்பி ஹெவி மோலசஸ் அலோவ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறது. சுகர் ஸ்டாக்ஸு கவனிக்கலாம். 118 ரூபா ஒரு ஷேருக்கு ஸ்பெஷல் டிவிடன் ஆஸ்டர் டிஎம் கொடுத்துருக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்டர் டிஎம் கவனிக்கக்கூடிய ஸ்டாக் மண்டே. ஸ்டெர்லைட் டெக்னாலஜி 8.9 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. காட்ரேஜ் அக்ரோவெட் 115 கோடி ரூபா ஆர்டர். சென்கோ கோல்டோட Q4 பிஸ்னஸ் அப்டேட். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு அடிஷ்னல் டைரக்டரை ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதானி குளோபலோட அக்வசிஷன் நியூஸ். நியர்லி 49% ஷேர்ஸு அக்வயர் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட அபுதாபி பேஸ்டு கம்பெனி. டிக்சன் டெக்னாலஜிஸ் பார்ட்னர்ஷிப் டீல் டசால்ட் சிஸ்டம்ஸோட. ஸோ டிக்சனுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸாக பார்க்கலாம். கிரானியூல்ஸ் யூஎஸ்எஃப்டியோட இன்ஸ்பெக்ஷன் ஃபெசிலிட்டியில் 0 அப்சர்வேஷனோட க்ளோஸ் பண்ணியிருக்கிறது. கிரானியூல்ஸ்க்கு பாசிட்டிவ். பவர் கிரிட் 12,000 கோடி ரூபா ஃபண்ட் ரைசிங்கான நியூஸு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் பவர் கிரிட்டுக்கு. பாரதி எக்ஸாகாம் 818 ரூபாவில் முடிஞ்சிருக்கு. ஐபிஓ லிஸ்டான இந்த ஸ்டாக்கு 42.8% ப்ரீமியமில் க்ளோஸ் ஆகிருக்கு. 755 இஷ்யூ ப்ரைஸு. கோல் இந்தியா கவர்மெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் 170 மில்லியன் டன் டார்கெட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான 2025 ஃபினான்ஷியல் இயரில் கமர்ஷியல் கோல் பிளாக்குக்கும் கொடுத்துருக்கிறது. கோல் இந்தியா கவனிக்கலாம். நிப்பான் லைஃப் ஏஷியா பெசிபிக் ரெகுலேட்டர் நோடு இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அடுத்த பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் நாம் இந்தியா கவனிக்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டாக் நியூஸ் இம்பேக்ட் இருக்குது, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன, இதெல்லாமே பார்த்தோம். பட் ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஈரான் இஸ்ரேலோட பிரச்சனையை பொறுத்து தான் திங்கட்கிழமை மார்க்கெட் ஏஷியாலையும் சரி நம்ம மார்க்கெட்டும் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தொடர்ந்து அடுத்தடுத்து வரப்போகிற நியூஸை பொறுத்து திங்கட்கிழமை மட்டும் இல்லை, வரப்போகிற வாரத்தில் ஒரு வாலடைல் செஷனாகவும் அது பாதிப்பு இம்பேக்டுக்கு இந்த நியூஸ் எந்த அளவுக்கு ஏற்படுத்துதுன்றதை பொறுத்தும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சேஃபாகவே ட்ரேட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவை வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.